அழகிய நடனம் கண்டோம். நடனம் தந்த எங்கள் சிறுமியர்க்கும் நடனத்தை இயக்கியவர்களுக்கும் நமது நன்றி. நாடகம், நடனம், இசை என்று கண்டு எமக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான வில்லிசை தந்து எங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எங்கள் சிறுவர்கள். மதுரைக்கு வந்த சோதனை. தமிழர் தம் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான வில்லிசை காலத்திற்கு ஏற்ப பற்பல மாற்றங்கள் பெற்று இன்றும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் ஒரு கலையாக திகழ்கின்றது என்றால் அது மிகையாகாது. முன்னாட்களில் ஆலய திருவிழாக்களின் போது ஆண்டவன் பெருமைகளை அடியவர்களுக்கு எடுத்தியம்ப தொடங்கப்பட்ட இக்கலை காலப்போக்கிலே மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நகைச்சுவையுடனும் கலை நயத்துடனும் வெளிக்கொணரும் ஒரு சிறந்த கலையாக மாற்றம் பெற்றது. அந்த வகையிலே நம் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய சிற்சில சம்பவங்களை தம் மழலை இன்னும் மாறா தமிழில் வில் இசையாக வழங்க வருகின்றார்கள் எம் சிறார்கள் கீர்த்தனா சிவதாசன், வசீகரன் சேந்தன், சரண்யன் உதயகுமார், அச்சுதன் சிவதாசன், மயூரன் மகேஸ்வரன். இந்த வில்லிசையை எழுதி நெறியாள்கை செய்தவர் தேன்னா சேந்தன். வில்லுப்பாட்டு மதுரைக்கு வந்த சோதனை இதோ உங்களுக்காக மேடையில். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வரம் வந்துருள்வாய் கணபதியே, ஆமா வந்துருள்வாய் கணபதியே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வரம் வந்துருள்வாய் கணபதியே, ஆமா வந்துருள்வாய் கணபதியே. தமிழமுதம் காண அலையலையாக திறந்து வந்திருக்கும் தென் கலிபோர்னியா தமிழ் மக்களே. அக்கா, எனக்கு ஒரு டவுட். யார் இந்த டவுட் கணேசு? இல்ல, வந்திருக்குது ஒரு 50-60 பேர் தான் இருக்கும். அது என்ன அலை அலையா? சும்மா ஒரு கதைக்கு சொன்னேன். தமிழமுதம் காண வந்திருக்கும் 50-60 தமிழ் மக்களே, எமது கோடி வணக்கம். எனக்கும் ஒரு டவுட். தொடங்கிட்டானையா? தொடங்கிட்டான். 50-60 பேருக்கு ஏன் கோடி வணக்கம்? ஃப்ரீயா வாரதுல லட்சம் கொடுத்தால் என்ன, கோடி கொடுத்தால் என்ன? எங்கள் வில்லிசையில் ஏதும் குறை இருந்தால், ஒரு பிள்ளை இருந்தால், அட எத பிள்ளை இல்லையடா, பிள்ளை. ஒரு பிள்ளை இருந்தால் கடத்துக்கு பதிலா பூச்சாடியோட வரைக்கையை யோசிச்சினான். நீயாவது ஒழுங்காய் பழகிட்டு வந்தனியோ? சம்பத் சோதி சம்பத் சோதி. இவன் தானும் பழகாமல் வந்துட்டு செம்பை சோதி செம்பை சோதி என்று சொல்லி என்னை மாட்டி விடுறான். தாடிய சோதி தாடிய சோதி. தாடிய சோதியோ? இது என்னடா? எதுக்கும் செம்பையும் சோதிப்பும். பாம்பு. இன்றைக்கு வில்ல பாட்டு வில்லங்க பாட்டாதான் இருக்க போகுது. தமிழமுதம் காண வந்த தாய்மாரே தந்தைமாரே, தாய்மாரே தந்தைமாரே, அக்கா மாரே தங்கை மாரே, பெரியா அக்கா சின்ன தங்கை, அண்ணா மாரே தம்பி மாரே, மூத்த அண்ணா குட்டி தம்பி, நண்பர்களை நண்பிகளை, சிறுவர் நாங்கள் ஒன்றாய் கூடி வில்லு செய்ய பாட வந்தோம். வில்லு செய்யல் பாட வந்தோம். யாமல் பிள்ளைகள் விட்டால் தயக்கூர்ந்து பொறுத்தருள்வீர், தயக்கூர்ந்து பொறுத்தருள்வீர். அக்கா, வதக்கும் எல்லாம் இருக்கட்டும், கதைக்கு வாங்கோ. அதுதான் வந்துட்டேனே. மதுரைக்கு வந்த சோதனை. இன்றைக்கு எங்கத மதுரை பற்றி சொல்ல போறேன். மதுரை என்னது? பெயரா ஊரா? பேர்தான். அது என்ன மதுரை குதிரை என்று?
மதுரை என்ற பெயர் வந்தது ஒரு பெரிய கதை. ஓஹோ. அதுக்கு மதுரை என்ற அப்பாட கதை முதல்ல சொல்லணும். அப்ப அந்த கதைக்கு வாங்கோ. ஆமா. சரி, வந்துட்டேன். அவர் அப்பா பேர் ராயசிங்கம். அப்படியா? மதுரையை பரவாயில்லை. அவர் பேராதனையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஆமா. டோஃபல் ஜிஆர்இ எல்லாம் ஒரே தரத்தில் பாஸ் பண்ணி ஒரு சிங்கம் தான். ஆமாம், அவர் மாஸ்டர் செய்ய அமெரிக்கா வந்தார். ஏன் இங்கிலாந்து போயல? இங்கிலீஷ் கொஞ்சம் மட்டா இருந்திருக்கும். அவர் எம்ஜிஓடெக் தானே. உனக்கு கதை முதலே தெரியும் போலே. எல்லாம் ஒரு கதை தான். வந்தூரின ஒரு பாட்டு வருமே. புதிய வானம் 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 வானம், புதிய பூமி 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 பூமி, புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமலை பொழிகிறது. சிங்கன் வருகையில் அவனை வரவேற்க வனப்பூமலை பொழிகிறது. படிப்பு தொடங்கும் வரை எல்லாம் நல்லாதான் இருந்தது. பிறகுதான் பார்த்தால் அவருக்கு சமைக்க நேரமில்லை, சமைக்கவும் தெரியாது, சாப்பிடவும் நேரமில்லை. ஐயோ பாவம், சாப்பிடாமல் எப்படி? சாப்பிட்டார். காலையில் பிரெட் அண்ட் பட்டர், மதியம் பானம் ஜாமும், ஓஹோ. இரவு பானம் சம்பளம். உங்கள தமிழ் நம்மள பிராக்டிஸ் மாதிரி. சம்பல் எல்லாம் செய்யறார். அவர் கொண்டு வந்தது 2 செட் உடுப்பி தவிர மிச்சமெல்லாம் மிளகாய் தூள் தான். ஆமா. அந்த மிளகாய் தூளை ஃப்ரோசன் தேங்காய் பூவில் சேர்த்து என்ன இருந்தாலும் சம்பல் சம்பல் தான். அவருக்கு சாப்பாடே விருத்து போயிட்டு. அதை விட காலேஜில் அழகான பெண்கள் வேற. யாரை கண்டாலும் செல் செல் அவளிடம் செல் என்று கால்கள் சொல்லுடா. சொல் சொல் அவளிடம் சொல் என்று நெஞ்சும் கொல்லுடா. அழகாய் மனதை பறித்து விட்டாரே, துளி 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 மலையாய் வந்தாலே, சுட 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 மறந்தே போனாலே. களியாக ஆசை வந்துட்டோ. அம்மாவுக்கு கோல் போட்டார். பொம்பளை பார்க்க சொன்னாரோ. அது நேரே சொல்லாமல் ஒழுங்கான சாப்பாடில்லை, தோசை சாப்பிட்டு எவ்வளவு நாள் என்று வருத்தப்பட்டார். ஆமாம். தாய்க்காரிக்கு கவலையாய் போய் ஒரு பொம்பளையை பார்சல்ல அனுப்பியிருப்பாவே. ஒரு பெரிய பார்சல் வந்தது. திறந்து பார்த்தால் ஆட்டுக்கல்ல. அப்ப நீ தோசைக்கு அரைக்கலாம். இந்த அரைகுறையில வச்சு கொண்டு இந்த முறை நேரிய சொல்லிட்டார். அம்மா, கெதியாய் பொம்பளை பாருங்க, விஷ எல்லாம் இருக்க போறாங்க. போட்டானே துருப்பிச்சிட்டு. அம்மா 10-15 படம் அனுப்பினா. யாரையும் அவருக்கு பிடிக்கல. அவரை காஞ்சு போய் கிடக்கிற ஒன்னும் பிடிக்கலையோ. அதுதானே. சும்மா குடைஞ்சு குடைஞ்சு கேட்டா நான் உண்மையை சொல்லிடுவேன். என்ன உண்மை? ஒருத்தருக்கும் அவரை பிடிக்கலையோ? வெளினார் என்றால் குழு குழுவென்று கூலிங் கிளாஸோட ஒரு போஸ் கொடுக்காம புத்தகை பையோட ஒரு பணம் அனுப்பியிருந்தார். சரியாய் சொன்னாய். கடைசியில புரோக்கர் ஒரு மாதிரி ஒரு பிள்ளையை தேடி பிரிச்சிட்டார். பொம்பளே இல்ல பிள்ளை. அதுக்கு அடே, பொம்பளையை தான் சொன்னேன். அவ எப்படி என்று புரோக்கர் சொன்னாரோ. என்னவென்று சொல்வதம்மா, பஞ்சியவ பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா. கொஞ்சி வர பேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை, பல நெஞ்சு மீறித்தவளை. நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அடே, நெஞ்சிலே மிதி கேளே, நெஞ்சிலே நிறைந்தவள். என்ன
கல்யாண சமய சாதம் கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் நீ எப்பவும் சாப்பாட்டோடையே நில்லு. மச்சானுக்கு நல்லா பிரிச்சுட்டு மச்சானே சும்மா ஒரு கதைக்கு சொன்னேன். உடனே இலங்கை போய் கல்யாணம் முடிச்சு பொம்பளை கையோட அமெரிக்காவுக்கு கூட்டி கொண்டு வரார். இனி முட்டை பொரியலும் மீன் குழம்பும் சும்மா கமக்கும். அப்படிதான் அவரும் நினைச்சார். ஆனா காலையில் பிரெட் அண்ட் பட்டர், மதியம் பானம் ஜாமம், இரவு பானம் சம்பளம். இதுதானே அப்பவும் சாப்பிட்டவர். இப்ப தேத்தனியும் போடுறாராம். என்ன செய்ய, ஒரு தருக்கு அவவுக்கும் சமைக்க தெரியாது. நல்ல பட்டர் பூசப்பால இருப்பாரே. ஆமா, இப்போ ஒரு மாதிரி படிச்சு முடிச்சு ஒரு வேலையும் எடுத்துட்டார். அடுத்தது பிள்ளை. ஓம் அவவோ நிறை மாதம். அவருக்கு ஃபீல்ட்ல ட்ரில்லிங் வேலை. லீவு கேட்கவும் பயம். ஓஹோ, மாமியாரை கூப்பிட வேண்டியது தானே. மருமகன் என்ஜினியர் அல்லோ. மாமியார் கஷ்டப்பட்டு விசா எடுத்து சொர்க்க பூமிக்கு எது எங்கட அமெரிக்காவுக்கு வாரா. பார்த்துட்டு ஏங்கிருப்பாவே. ஓம் கூட்டுறதுக்கு முற்றமில்லை, சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, காய்க்கிறதுக்கு மாமனம் இல்லை, பாக்குறதுக்கு சீரியல் இல்லை, பல்லு தேக்கு குச்சியம் இல்லை. அவவால தாங்க முடியல. என்ன ரெண்டு பேரும் எலும்பும் தோலுமா இருக்கிறீங்க. ஊசி மாதிரி. ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி. ஊசி போல உடம்பை இருந்தால் தேவையில்லை பார்மசி. ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி. ஊசி போல உடம்பை இருந்தால் தேவையில்லை பார்மசி. வாழ்க்கையில் வெல்லவே take it easy பாலிசி. வானவில் வாழ்க்கையில் வாலிபம் ஒரு ஃபேன்சி. இனி என்ன செய்ய, பேரம் பிறந்தால் எல்லாம் சரி வரும் என்று மாமியார் கதிர்காமம் கண்ணுக்கு நேர்த்தி. மகள்தான் வேணும் என்று தகப்பன் மதுரை மீனாட்சிக்கு நேர்த்தி. மகனா மகளா அவசரப்படாத. அவர் ஃபீல்ட்ல நிற்கும் போது சரி செக்ஸ் வரது. Baby born so cute. அப்பா மகள் தான். மதுரை மீனாட்சியை தனக்கு மகளாய் பிறந்த இந்த சந்தோஷத்துல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறார். Field போடியோ. ஓம் நர்ஸ் வாசலில் மறிச்சிட்டா. Who let the dogs out? Woof 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 woof. Who let the dogs out? Woof 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 woof. ஹோத்திரக்கிறது சேஃப்டி ஜாக்கெட், காலை பார்த்தா டர்ட்டி பூட்ஸ். உடுப்பை மாத்திட்டு வந்து பிள்ளையை தூக்கினார். மதுரை மீனாட்சி வரலையோ. பிறந்தது பையன், அதனால மதுரை என்று பெயர் வைத்தார். இத அப்பவே சொல்லிருக்கலாமே. அது இருக்கட்டும், மிச்ச கதைக்கு வாங்கோ. தாய்க்கும் பேத்தியாருக்கும் நல்ல சந்தோஷம். மகன் வளர்ந்த டாக்டர் ஆகி கொரோனா வில்ல பெரிய வீடு, மெர்சீடிஸ் பென்ஸ் காரு, குளிக்க ஸ்விம்மிங் பூலு, குடிக்க மின்னல் வாட்டர். நல்லா இவன் படிப்பான், நல்லபடி நடப்பான். நல்லா இவன் படிப்பான், நல்லபடி நடப்பான். ஹவார்டுக்கு போவான், டாக்டர் ஆகி வருவான். ஹவார்டுக்கு போவான், டாக்டர் ஆகி வருவான். காய்ச்சல் என்று போனால் கச்சிதமாய் குத்துவான். ஊசியை சொன்னன். காய்ச்சல் என்று போனால் ஊசியால குத்துவான். ஐயோ, அந்த டாக்டர்கிட்ட நான் போக மாட்டேன். மதுரைண்ட அப்ப சொன்னார், நீ என்ன வாவதவா, ஆனா ஜியோடெக் என்ஜினியரா மட்டும் வந்துடாத. மதுரையும் நல்ல சுட்டி. படிப்பில்லை கட்டி. அவ பிபி கிளாஸ் ஒண்ணுமனு கேளையோ. எடா அத ஏபி கிளாஸ் எடா. ஆமா 4.0 GPA. ஆமா, அவரோட யாரும் போட்டி போட முடியாது. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதுர.
மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர நான் ரெண்டு கட்டி பழுது வரும் ரெண்டு காலு குதிரை டீச்சிரி டீ டீச்சிரி டீ டீச்சிரி டீ டீ டீச்சிரி டீ டீச்சிரி டீ டீச்சிரி டீ டீ ஸ்டாப் இட் எவ்வளவு அப்ப மதுரை உண்ட மச்சானே அடே சும்மா ஒரு கதைக்கு சொன்னான் குட பிள்ளையரே எல்லாம் நல்லாக இருந்தும் மதுரைக்கு ஹவா கிடைக்கல ஐயோ ஏனாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் காணாதாம் பாவம் மதுரை இடிஞ்சு போயிருப்பார் வாழ்வே மாயம் இந்த கொலஜே மாயம் வாழ்வே மாயம் இந்த கொலஜே மாயம் 4.0 GPA-யோடு ஹவருக்கு போடும் போது கிடைக்காதமா எந்த கொலஜா சொல்வது நான் போதும் போதும் எந்த கொலஜா சொல்வது அப்ப ஹவா ஒரு தருக்கம் கிடைக்கலையோ மதுரை என்ற நெருங்கிய நண்பனுக்கு கிடைச்சது ஓஹோ தாய்க்கு தான் இன்னும் கவலை இந்த ஸ்டான்ஃபோர்ட் ஏல் என்று ஒன்றும் கிடைக்கலையோ பிறந்ததுல இருந்து மதுரைண்ட அம்மாட்ட கனவு ஹார்வர்ட் மட்டும்தான் அப்பா மதுரையை தேற்றி வேற இடத்துக்கு அனுப்பி வச்சார் மதுரை டாக்டர் கனவை விட்டு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுக்கு போய் 4-5 வருடங்களில் பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு அப்பலில் ஒரு பெரிய வேலையும் எடுத்துட்டார் பேந்தென்ன காசை கொட்ட போகுது காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி கொடுக்கிறவன் கொடுக்கிறான் அப்புகாரன் கொடுக்கிறான் காசு பணம் துட்டு மணி மணி எல்வப்பறை போடை அவன் 700க்கு விற்கிறான் பார்த்து வாழ்க்கை வாழறவன் லைன் நின்று வாங்குறான் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி அப்ப கொரோனா பெரிய வீடு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு குளிக்கு ஸ்விம்மிங் பூலு குடிக்க மினரல் வாட்டரு அமெரிக்காவில பெரிய ஆளாய் வாழறதுக்கு கனவழி இருக்குன்னு சொல்லுறியல் ஓ மதுரையின் நண்பனுக்கு இன்னும் med ஸ்கூல் முடியல ஆமாம் ஸ்டூடெண்ட் லோன் வேற ஆமாம் மதுரை பார்க்க வர அங்க ஒரு லிமோ நிக்குது ஓஹோ தந்த காரை பார்க் பண்ண தயங்குறார் ஏன் முழு எடுத்தியம் லிமோ எடுத்துட்டோ பழைய கரோலா காரு எப்படி லிமோவுக்கு பக்கத்தில் விடுறது ஹவாடுக்கு போனா போல எப்பவாவது கழிச்சவரோ பெரிசாய் கதைக்கவும் இல்லை அவர் கூச்சப்பட்டு நிக்க மதுரை ஓடி வரார் how are you மச்சான் ஃப்ரெண்டப்பா மச்சானானவர் அடே ஒரு கதைக்கு சொன்னேன் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அவன் ஃப்ரெண்டை எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போனா எங்க மச்சான் அவன் எண்ணி எண்ணி எங்க வச்சான் எங்க வச்சான் எங்க வச்சான் நட்புக்கு முன்னால இந்த காசு பணம் பட்டம் பதவி எல்லாம் செல்லாவது கண்டியலோ இதுக்கு மேலேயும் கதையை சொன்னால் எங்களை துரத்து வந்துடுவினம் ஒரு வணக்கம் போடுவோமோ வணக்கம் 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 இந்த சபையோருக்கு வணக்கம் 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 இந்த சபையோருக்கு வணக்கம் நான் தமிழே தமிழ் அமுதே வணக்கம் 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 இந்த சபையோருக்கு வணக்கம் நன்றி மச்சான் அந்த காசு எடுத்து ஓடுவோமே ஆ